பெருமானார் அவர்களை கண்ணால் கண்டவர்கள், நாயகத்தை கண்ணால் கண்டு அந்த பொன்பதனத்தை ரசித்து அமர்ந்த சஹாபிகள், அவர்களுடைய அந்தஸ்திற்கு இந்த உலகத்தில் யாரும் ஈடு இல்லை. அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் மண்ணில் நபிமார்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சஹாபா பெருமக்கள். சஹாபாக்களில் ஹலீஃபாக்கள் 4 பேர்கள் சிறப்பிற்குரியவர்கள். அடுத்த கட்டத்தில் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படுகிற 10 சஹாபாக்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்றால், அடுத்தடுத்த படிகள் இருக்கக்கூடிய சஹாபிகள் எல்லோருமே சிறப்பிற்குரியவர்கள். ஹபீபை நேசித்தால் எவ்வளவு பெரிய தீனில் சங்கடம் வந்தாலும் அந்த மஹப்பத்து அது அத்தனையும் நம் கண்ணை மறைத்து விடும். யார் அபூபக்கரை நேசிக்கிறாரோ ஃபகத் அகாமத்தீன், அவர் மார்க்கத்தை நிலைநிறுத்தி விட்டார். ஒரு சஹாபி, அதுவும் சிறந்த சஹாபி, பெருமானார் அவர்களால் வாழ்த்து சொல்லப்பட்ட சஹாபி, இன்னொரு சஹாபியை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் எவ்வளவு தூரம் அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்? உஹுது மலை அளவுக்கு உனக்கு தங்கம் இருந்து அந்த தங்கத்தை எல்லாம் நீ சதக்கா செய்தாலும் அவங்களுடைய சதக்காவில் அவங்க கொடுத்த ஒரு பிடிக்கு ஈடாகாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் சில தண்டனைகளை கண்ணுக்கு முன்னால் காமித்து நம்மை திருத்த நினைப்பான், திருந்துகிறோம். ஆனால் அந்த சஹாபிகள் பழுக்க வைத்த கம்பிகளிலும் சுட்டெறியக்கூடிய மணல்களிலும் கிடந்து உருண்டு தோள்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு இந்த தீனை கொண்டு வந்த சஹாபாக்களை நினைவு கூற வேண்டாமா? இந்த ஈமான் எவ்வளவு மதிப்பானது! அந்த ஈமான் ரப்பு நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? அந்த ஈமான் நமக்கு வர்றதுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யாரு? அந்த உத்தம சஹாபா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், கபர்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கடையநல்லூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை நடத்துகிற இந்த தொடர் மீலாது சொற்பொழிவின் 3வது நாளான இன்று நமது இந்த ஜும்ஆ பள்ளியில் இந்த நிகழ்வின் தலைவராகவும் இந்த நிகழ்வில் பங்கு பெறுகிற சான்றோர்களாகவும் எப்படி அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று கூட்டியிருக்கிறானோ அதை போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள்புரிவானாக. ஆமீன் சொல்றதுனால அந்த வாய்ப்பு அமைதியாக இருக்கிறதுனால சிறப்பு தவறி போகலாம். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தன் தீனை இந்த உலகில் பரப்புவதற்காக, சன்மார்க்கத்தின் ஒளியை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக கண்மணி நாயகத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த ஹபீபுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்கு அவர்களின் சஹாபாக்களான உத்தம தோழர்கள் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். இறைவன் தேர்வு செய்த அந்த மேன்மக்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. எப்படி நபிமார்களில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவமானவர்களோ, அதை போல நபிமார்களுக்கு பின்னால் உள்ள சமூகத்தில் சஹாபாக்கள் தனித்துவமானவர்கள். இன்றைய தலைப்பே அதுதானே, சத்திய நபியின் உத்தம தோழர்கள். இந்த உத்தம தோழர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதற்கு அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்து நபிக்கு தோழர்களாக அவர்களை அமைத்திருப்பதே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. வரலாற்றில் அவர்களை பற்றி ஏராளமான செய்திகளை பார்த்தாலும்
ஒற்றை வரியில் குர்ஆன் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தும். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். ஜும்மால ஒவ்வொரு மேடையிலையும் இமாம் ஜும்மாவுடைய அந்த இரண்டாவது குத்துபால அல்லாஹும்ம ரல்ல அபீ பக்கர் உஸ்மான் என்று துஆ செய்கிறார் அல்லவா. யா அல்லாஹ், உஸ்மானை நீ பொருந்திக் கொள்வாயாக, அபூபக்கரை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று சஹாபாக்களை பற்றி தான் துஆ செய்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹும். இப்ப அந்த துஆவை ஒவ்வொரு ஜும்ஆவிலும், ஒரு நாள் ஒரு வக்துல கேட்காட்டியும் கூட ஒவ்வொரு ஜும்ஆவிலும் இமாம் கேட்டு மஅமூம்கள் அங்கே அமர்ந்திருப்பவர்கள் ஆமீன் சொல்லுகிற ஒரு வாய்ப்பினை அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் இதைவிட சிறப்பு வேற என்ன வேண்டும் அவர்களுக்கு? எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்கான ஒரு பெரிய பாக்கியமே அவர் இந்த உலகத்தில் விட்டு சென்ற அவருடைய செல்வமான மகன்தான். அந்த மகன் அவருக்காக கேட்கிற அந்த துஆ அவருடைய மண்ணறைக்கு ஒளிமயமாகும் என்கிற போது, சஹாபாக்கள் ஈண்டெடுக்காத பிள்ளைகளாக உலகத்தில் வாடுகிற கியாமத்து நாள் வரையிலையும் வர இருக்கிற அத்தனை முஃமின்களும் ஜும்ஆவில் கேட்கிற துஆக்களுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியவர்கள்! அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொன்னால் இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்ததும் அவர்களுக்கு சஹாபிகள் என்கிற வாய்ப்பை கொடுத்தது மாத்திரமல்லவே, இறைவன் இந்த உலகத்தில் வருகிற எல்லா முஃமின்களுடைய துஆக்களுக்கும் அவர்களை அல்லாஹ் காரியமாக்குகிறான். அவர்களுடைய பெயரை சொல்லாமல், அவர்களை பற்றிய சிறப்புகளை சொல்லாமல், அவர்களை வரலாறுகளை சொல்லாமல் இந்த உலகத்தில் எந்த முஃமினும் என் ஹபீபை பின்பற்ற முடியாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை பின்பற்ற வேண்டுமானால், அவர்களின் தகவலை சொல்ல வேண்டுமானால், ஹத்தஸனா உமர், ஹத்தஸனா அபூபக்கர், ஹத்தஸனா உஸ்மான் என்று அந்த சஹாபிகள் அறிவித்திருக்கிறார்கள் என்ற அந்த பெயரை சொல்லி கூட தான் அவர்களை இந்த ஹதீஸை நாம் அறிவிக்க முடியும். இப்படி நிறைய செய்திகள் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி போகலாம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பிரபல்யமான ஹதீஸ், அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி. என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா தத்தஹிதுஹும் கர்தம் மின் பஅதி. எனக்கு பின்னால் அவர்களை பகடக்காயாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும். எவன் அவர்களை நேசிக்கிறானோ அவன் என்னை நேசித்தவன் ஆகுவான். வமன் அபகலஹும் ஃபபிபுகுதி அபகலஹும். எவன் அவர்களை கோபித்துக் கொள்கிறானோ, அவர்கள் மீது கோபத்தை கொப்பளிக்கிறானோ, அவன் என் மீது கோபப்பட்டவனாக ஆகிறான். வமன் ஆதாஹும் ஃபகத் ஆதானி. யார் அவர்களை நோவினை செய்கிறார்களோ அவர்கள் என்னை நோவினை செய்தவர்கள். வமன் ஆதானி ஃபகத் ஆதல்லாஹ். என்னை நோவினை செய்தால் படைத்த ரப்பை நோவினை செய்ததாக ஆகும். கனெக்ஷன் அங்க போகுது. அரபிக் கல்லூரிகளில் சனது கொடுக்கும் போது அஜஸ்னா, நாங்கள் இவருக்கு அனுமதி வழங்குகிறோம் என்பார்கள். இந்த அஜஸ்னாங்கிற வார்த்தை பார்க்கறதுக்கு வேண்டுமானா ஒரு அரபி சொல்லாக இருக்கலாம். இது மிக வாய்ப்பான ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த வார்த்தை. இதுவரையிலையும் யாரெல்லாம் சனது பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லாருடைய சனதிலையும் அஜஸ்னான் இருக்கும். இது யார் கொடுத்தது? எனக்கு ஓய் தந்த உஸ்தாது எனக்கு அனுமதி தர்றாங்க, அவங்களுக்கு அவங்க உஸ்தாத் அனுமதி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அவங்க, இப்படியே போய் 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 தாபியீன்கள், தபஉ தாபியீன்களை தாண்டி சஹாபாக்கள்ல போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் அல்லாஹ்ட்ட போய் முடியும். அருமையான சகோதரர்களே, அந்த வாய்ப்பினை பெற்ற சஹாபாக்கள் அங்க போய் முடியுது. சஹாபாக்களை திட்டுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரசூலை வேதனைப்படுத்துகிறோம். அல்லாஹுடைய ரசூலை வேதனைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுவை வேதனைப்படுத்துகிறோம். இமாம் முஸ்னி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 175 பிறந்து 264 வஃபாத்தான ஃபிக்ஹ் கலை அறிஞர், மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் மண்ணில் நபிமார்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சஹாபா பெருமக்கள். இர்தலாஹுமுல்லாஹு தஆலா, அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்திருக்கிறான் அவர்களுடைய நபிக்கு உதவி செய்வதற்காக வேண்டி. இவ்வளவு அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தை யாருக்கு கிடைக்கும்? சஹாபாக்களை அல்லாஹ் தேர்வு செய்திருப்பது என் ஹபீபிற்கு உதவி செய்வதற்காக வேண்டி. இந்த உலகத்தில் பெருமானார் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்யணும்னு விரும்புகிற எத்தனையோ உள்ளங்கள் உண்டு.
யா அல்லாஹ் அந்த வாய்ப்பு எனக்கு நாளை சுவனத்தில் தாய் என்று ஒவ்வொரு வக்கத்திலையும் துஆ கேட்கக்கூடிய எத்தனையோ அறிஞர் பெருமக்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம். அந்த வாய்ப்பினை பெற்றவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். மொத்தத்திலேயே சஹாபாக்கள் சிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த சஹாபாக்கள்ல முதல்ல 4 பேர்கள் தலை சிறந்தவர்கள். ஹுலஃபா உர் ராஷிதூன், அல் ஹுலஃபா உர் ராஷிதூன், 4 ஹலீஃபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருந்தாலும் பெருமானார் அவர்களுடைய சிறப்பிற்குரிய அந்த சஹாபாக்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வலு மன் அஸ்லம மினர் ரிஜால், ஆண்களிலிருந்து முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பெருமைக்குரியவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஅஸ்ஸ பிஹில் இஸ்லாம், அவர்களை கொண்டு தான் அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை வழங்கினான். அதுவரையிலையும் தஅவத்தினுடைய பணிகளை எம்பெருமானார் அவர்களுடைய தலைமையில் சொச்சமான சஹாபாக்கள் தலைமறைவாக மக்கத்து மண்ணில் பரப்பிக் கொண்டிருந்த வேளையில் தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அஅஸ்ஸ பிஹில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாத்திற்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்தான். அவர்களை கொண்டு ஒரு வலுவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் சொல்வார்கள், அலா அஸ்தஹி, நான் ஒருவரை பார்த்து வெட்கப்படுகிறேன், அவரை பார்த்து மலக்குமார்கள் எல்லாம் வெட்கப்படுகிறார்கள். எதனால வெட்கப்படுறாங்க? அவங்க பொம்பளைனாலையா? இல்லை, அவர்கள் ஈமான்ல வெட்கப்படுகிறவர்கள், நாணமுடையவர்கள். அவுரத்து விஷயத்திலையும் மற்ற கண்ணியமான விஷயங்களையும் அவர்கள் நாணமுடையவர்கள். அவர்களை பார்த்து மலக்குமார்கள் நாணம் கொள்கிறார்கள். எனவே நாணம் கொள்கிறேன் என்றார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ். 3வது ஹலீஃபா. 4வது ஹலீஃபா சையதுனா அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர்களில் முதலாமவர் சையதுனா அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாற்றில் பார்க்க முடியும், 9 வயசு அல்லது 8 வயசு என்று எழுதுவார்கள். முதல்ல பெருமானார்கள் தன்னுடைய அஷீரத்துக்கு, குடும்பத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும் போது எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கூட்டத்தில் எழுந்து நின்று பெருமானார் அவர்களுக்கு கரம் கொடுத்தவர்கள், சிறு பிள்ளையாக கரம் கொடுத்தவர்கள் சையதுனா அலியின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்ப இந்த 4 பேர்கள் மேன்மைக்குரியவர்கள். இந்த 4 பேர்கள் கடந்து அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படுகிற சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள், அதைத்தான் 4 வரியில் சையதுனா பூசூரி இமாம் அவர்கள் தன்னுடைய புர்தா ஷரீஃபில் பதிவு செய்வார்கள். சும்மர் ரிதா அன்னபி பக்ரி வஅன் உமரின் வஅன் அலி வஅன் உஸ்மானதில் கரமி என்று துவங்குகிற அந்த புர்தாவினுடைய கடைசி அடிகள் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படுகிற 10 சஹாபாக்கள், சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களில் இந்த ஹலீஃபாக்களுக்கு பின்னால் அடுத்த தரஜாவில் நிற்கிறார்கள். இப்போ மற்ற சஹாபாக்கள்லாம் சிறப்புக்குரியவங்க இல்லைன்னா இல்லை, எல்லாருமே சிறப்புக்குரியவர்கள் தான். குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின் மின்ஹும், ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை சிறப்புப்படுத்தியிருக்கிறோம். சிலரை விட சிலரை சிறப்புப்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் சிலரை விட சிலருக்கு அந்தஸ்து உயர்வு, அதே நேரத்தில் எல்லோர்களும் அந்தஸ்திற்குரியவர்கள், எல்லோருமே சிறப்பிற்குரியவர்கள் என்பதை போல சஹாபாக்களில் ஹலீஃபாக்கள் 4 பேர்கள் சிறப்பிற்குரியவர்கள். அடுத்த கட்டத்தில் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படுகிற 10 சஹாபாக்கள் சிறப்புக்குரியவர்கள் என்றால் அடுத்தடுத்த படிகள் இருக்கக்கூடிய சஹாபிகள் எல்லோருமே சிறப்பிற்குரியவர்கள். எனவே தான் அறிஞர் பெருமக்கள் எழுதுவார்கள், சஹாபாக்கள் ஆக கடகோடியில் இருக்கக்கூடிய சஹாபியருடைய கால் தூசிக்கு நம்முடைய கௌசுல் ஆதம் முஹியத்தீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு வரமாட்டாங்க. வர முடியுமா? கௌசுல் ஆதத்துக்கு தனி அந்தஸ்து இருக்கு, அது வேற கதை. ஆனால் கௌசுல் ஆதம் முஹியத்தீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவுலியாக்களுக்கு தலைவர் என்று சொன்னால் ஆக சஹாபிகளில் கடகோடியில் இருப்பவர்களுடைய கால் தூசிக்கு வரமாட்டார்கள் என்றால் அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து அவ்வளவு பெரிது. பெருமானார் அவர்களை கண்ணால் கண்டவர்கள், நாயகத்தை கண்ணால் கண்டு அந்த பொன்வதனத்தை ரசித்து அமர்ந்த சஹாபிகள், அவர்களுடைய அந்தஸ்திற்கு இந்த உலகத்தில் யாரும் ஈடு இல்லை. நபிமார்களுக்கு அடுத்தபடியில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே தான் இமாமுல் மதீனாவினுடைய இமாம் என்று அறியப்படுகிற இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள்,
கான ஸலஃபு யுஅல்லிமூன அவுலாதஹும். முன்னால் வாழ்ந்த முன்சென்ற மேன்மக்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சஹாபாக்களுடைய ஹுப்பை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். ஃபிக்ஹ்ல ஷாஃபி மதுஹபினுடைய கிதாபு ஃபத்ஹுல் மனி, இந்த கிதாபினுடைய ஆரம்ப பகுதியில் எழுதுவாங்க, ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய பெற்றவர்கள் முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய செய்தியை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பை பற்றி தான். அப்போ ஹுப்பு எவ்வளோ முக்கியம் பாருங்க, ஒரு மஹப்பத் எவ்வளோ முக்கியம் பாருங்க. எங்கேயோ இருந்து ரெண்டு பேர் ஆணு பெண்ணு அதுவரையும் பார்த்துருக்க மாட்டாங்க, பழகிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. ஆலிம்ஷா உட்கார வச்சு, ஆலிம்ஷா போய் பொண்ணுடைய வாப்பாவையும் உட்கார வச்சு, சொல்லுங்க ஐயா, உஸவ்விஜுக அலா மா அமரல்லாஹு மின் இம்சாக்கின் பிமஅரூஃபின் ஸவ்வஜ்துக, உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தந்தேன், வான்கஹதுக இணையாக்கி தந்த, இவருடனே கபில்து நான் ஒப்புக்கொண்டேன். அதுவரைக்கும் இல்லாத ஒரு மஹப்பத், தாய் தந்தையர்களை விடவும் மீறிய ஒரு மஹப்பத்து அந்த ரெண்டு உள்ளத்திலும் ஏற்படுகிறதா இல்லையா? அந்த முஹப்பத்து தானே எவ்வளவு பிரச்சனைகள் இடையூறு ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் தாண்டி அதை பாதுகாத்து அந்த குடும்ப உறவை கொண்டு போகிறது என்றால் அந்த மஹப்பத்தும் மவத்தத்தும் தானே. மஹப்பத்தும் மவத்தத்தும் ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை. என் ஹபீபை நேசித்தால் எவ்வளவு பெரிய தீனில் சங்கடம் வந்தாலும் அந்த மஹப்பத்து அது அத்தனையும் நம் கண்ணை மறைத்து விடும். அந்த மஹப்பத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே தான் அறிஞர்கள் ஃபத்வுல் மீன் போன்ற ஃபிக்ஹ் கிதாபுகள்ல அதை முதல்ல கடமையாக்குறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார்கள், யுஅல்லிமூன அவுலாதஹும், ஸலஃபுகள் எல்லாம் முன் சென்றவர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சஹாபாக்களுடைய மஹப்பத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். அருமையான சகோதரர்களே, இப்படி சஹாபாக்களை நேசிக்கிறதுனால என்ன கிடைச்சது, நமக்கு என்ன வாழ்க்கையில் அமைஞ்சிடும்? ஹிஜ்ரி 66 பிறந்து 131 வஃபாத்தான அல்லாமா அய்யூப் சக்தியானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், வமன் அஹப்ப அபாபக்கர் அஸ்-சித்தீக், யார் அபூபக்கரை நேசிக்கிறாரோ ஃபகத் அகாமத்தீன், அவர் மார்க்கத்தை நிலைநிறுத்தி விட்டார். இன்னைக்கு அபூபக்கர் இல்லைன்னா மார்க்கம் உண்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது அங்க ரித்தத் ஏற்பட்டுதா இல்லையா? அந்த நேரத்தில் பல பேர்களும் மனம் குழம்பி மதீனத்து மண்ணில் சங்கடத்தோடு நின்ற போது ஒற்றை குரல் ஒரு கூட்டத்தில் ஓங்கி ஒலித்தது. சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குரல். மாறி நின்றவர்கள், கலங்கி நின்றவர்கள் எல்லாம் தெளிந்து திரும்ப இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். என்றால் என் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தால், எனவே தான் சக்தியானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபகத் அகாமத்தீன், அவன் தீனை நிலைநிறுத்தியவன். அன்னைக்கு அவங்க நிலைநிறுத்தினார்களா இல்லையா? அந்த சஹாபியை நேசிப்பதனால் நாமும் தீனை நிலைநிறுத்துகிறதுக்கு சமம். இரண்டாவது சொல்றாங்க, ஒமன் அஹப்ப உமர், யார் உமரை நேசிக்கிறாரோ ஃபகத் அவ்தஹ ஸபீர், அவருடைய பாதை தெளிவாகிவிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததுக்கு பின்னால்தான் ஹக்கு எது பாத்தில் எதுன்னு பிரிஞ்சுது. அதனாலதான் அவங்களுக்கு பேரே ஃபாரூக். என்ன கருத்து? ஹக்கு எது பாத்தில் எதுன்னு பிரிஞ்சுது. அதனால தான் சக்தியான் இமாம் சொல்றார்கள், ஃபகத் அவ்தஹ ஸபீல், அவனுடைய மார்க்கம் தெளிவாகிவிடும். வமன் அஹப்ப உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாராவது நேசித்தால் கதிஸ்தனார பினூரித்தீன், தீனுடைய பிரகாசத்தை கொண்டு அவன் பிரகாசத்தை பெற்று விடுவான். அடுத்து சொல்வார்கள், வமன் அஹப்ப அலி இப்னு அபி தாலிப், யாராவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் அவனுடைய மார்க்க பிரமாணம் உறுதியாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்கபாக்கள்லாம் அதிகமாக கையெழுத்தது போட்டது யாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு தான். இந்த முத்திரையை குத்துறது யாரு தான்? சக்தியான் இமாம் சும்மா வெறுமனே அடிச்சு விட்டு அம்புலி மாமா கதை ஒன்றும் இல்லை. அவர்கள் வாழ்க்கை வரலாறுகளை அப்படியே எடுத்து நேசித்தால் என்ன நிகழும் என்பதை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள், ஒமன் கால அல் ஹுஸ்னா ஃபி அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த தோழர்களின் நற்செய்தியை பேசினால் ஃபகத் பரிஅ மினன் நிஃபாக், அவன் முனாஃபிக் தன்மையிலிருந்து விடுபட்டு விடுவான். நிஃபாக் சாதாரணமான விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சாஹிபு சிர்ரிர் ரசூல், பெருமானார் அவருடைய ரகசிய காப்பாளர் என்று ஒரு சஹாபி இருந்தாங்க, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கள்ட்ட தான் பெருமானார் அவர்கள் மக்காவிலையும் மதீனாவிலையும் எவெல்லாம் முனாஃபிக்குங்கிற பெயர் பட்டியலே இந்த சஹாபிகள் தான் இருந்தது. அதனால எல்லா சஹாபிகளும் அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க, எங்க நம்ம பேர் இந்த பட்டியலில் இருக்குமோன்னு நினைப்பாங்க.
நம்மளா இருந்தா நம்ம என்ன நினைப்போம், நான் தான் உத்தம புத்திரன்டா, நம்ம பேர்லாம் அங்க வராதுன்னு நினைப்போம். சஹாபிகள் பயந்தார்கள். சொர்க்கத்தை கொண்டு நர்மானயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களே நம்ம பேர் இதில் இருக்குமான்னு பயந்தாங்க. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்பாங்க, யா ஹுதைஃபா, என் பேர் இதில் இருக்குதான் பாருங்களேன். யாரு? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணன் சொல்லப்பட்ட ஹலீஃபாக்களில் சிறந்தவரான, குர்ஆனில் அதிகமான ஆயத்து இறங்குவதற்கு காரணமான, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவதற்கு மூல காரணமாக இருந்த சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ஹுதைஃபா, என் பேர் அதில் இருக்குதான் பாருங்களேன். அப்ப சொன்னாங்களாம், உங்க பேர்லாம் அதுல இல்ல, அடுத்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது, யார் யார் பேர்லாம் இருக்குதுன்னு நீங்க ஹலீஃபான்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். எவ்வளோ பெரிய சாஹிபு சிர்தியா இருந்தா பாருங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசிய காப்பாளர்ல எவ்வளவு கவனமானவங்களா இருந்தா, ஹலீஃபாவாக இருக்கிற உமரை பார்த்து சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, உங்க பேர் அதுல இல்ல, நீங்க ஹலீஃபாங்கிறதுனால அடுத்தடுத்து கேட்டாலும் பதில் வராது, முடிச்சுட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மதீனா பள்ளிவாசல்ல ஜனாசா வருமா, அப்படி ஜனாசா வரும்போது நான் அப்படியே ஹுதைஃபாவை பார்ப்பேன். எங்கேயாவது ஹுதைஃபா நின்றா நான் விளங்கிடுவேன், அந்த ஜனாசா முனாஃபிக் ஜனாசா அல்ல. ஹுதைஃபா அங்க இல்லைன்னு சொன்னா நான் புரிஞ்சுக்குவேன், அது முனாஃபிக் ஜனாசா, நானும் அங்கிருந்து போய்விடுவேன். ஒரு சஹாபியை பின்பற்றுகிறார்கள். ஒரு சஹாபி, அதுவும் சிறந்த சஹாபி, பெருமானார் அவர்களால் வாழ்த்து சொல்லப்பட்ட சஹாபி, இன்னொரு சஹாபியை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் எவ்வளவு தூரம் அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், அவர்கள் எவ்வளவு மேன்மைக்குரியவர்கள். எனவேத்தான் நாயகம் சொல்லுவார்கள், ஒரு ஊர்ல ஒரு சஹாபி இருந்து அந்த ஊர்ல அந்த சஹாபி மௌத்தானா, நாளை மறுமையில அந்த ஊர் மக்களுக்காக வேண்டி அந்த சஹாபி ஒளிமயமாக இருப்பார்கள் என்பதை திருமதி ஹதீஸ்ல அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். கேட்கிறவனுக்கு வேணா அது லைஃபான ஹதீஸா இருந்துட்டு வச்சுட்டு போ, நீ உன்ட்ட அவன் கேட்டா நீ சஹியா எடுத்துக்கோன்னு சொன்னமா, உனக்கு பாக்கியம் இல்லடா உனக்கு. அது என்ன சஹீஹி லைஃப், எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுதான். சஹீஹை எப்ப பின்பற்றணும், லைஃபை எப்ப பின்பற்றக்கூடாது, சிறப்பிற்குரிய விஷயங்களில் எல்லாம் லைஃபை பின்பற்றலாம். மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட கட்டாயமான விஷயங்களில் தான் லைஃபை பின்பற்றக்கூடாது, சஹீஹை மாத்திரம் இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ் அது நோன்பு ஃபர்து இல்லை என்று வந்தால் அது லைஃபான ஹதீஸா இருந்தாலும் பின்பற்ற முடியாது. அதே நேரத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது, பராத் நோன்பை நோற்றுக்கொள்வதனால் அது பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். இது ஹதீஸினுடைய சில்சிலாவில் கட்டுப்பட்டது, ஹதீஸினுடைய உசூல்களில் கட்டுப்பட்டது. இது ஒன்றும் தெரியல, 1,000 ரூபாய் பேஜில் தொங்குற அட்டையை கிழிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஹதீஸை பாருன்னா. அருமையான சகோதரர்களை, 10 லட்சம் ஹதீஸ்களை ஃபிங்கர் பிரிண்டில் வைத்திருந்தார்கள் இமாம் பெருமக்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு 1 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்திருந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அதை ஃபில்டர் பண்றாங்க, 10,000 ஹதீஸா வருது. அதை ஃபில்டர் பண்றாங்க, 750 ஹதீஸா வருது. அதைத்தான் அவங்க எழுதின முஅத்தால பதிவு செய்யறாங்க. இப்ப எவ்வளவு பேணுதலோடு அந்த இமாம் பெருமக்கள் வாழ்ந்திருந்தால் இந்த மார்க்கம் நம்மளவில் வந்து சேர்ந்திருக்கும். அப்ப அந்த இமாம்களை அவ்வளவு பேணுதலாக இருக்கும் போது அந்த சஹாபிகள் எவ்வளவு பேணுதலாக வாழ்ந்தவர்கள். எனவே தான் நாயகம் சொல்லுவார்கள், லா தசுத்து அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் நீ திட்டாத. ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபா, உஹது மலை அளவுக்கு உனக்கு தங்கம் இருந்து அந்த தங்கத்தை எல்லாம் நீ சதக்கா செய்தாலும் அவங்களுடைய சதக்காவில் அவங்க கொடுத்த ஒரு பிடிக்கு ஈடாகாது. ஒரு பிடி இப்படி கொடுத்துருப்பாங்களே, அந்த பிடிக்கல்லப்பா வலா நஸ்ரிஃபஹு, அதுல பாதிக்கு கூட சமமாகாது. உஹுது மலை அளவு தங்கம் இருந்தும் கொடுத்தா. அப்ப அந்த சஹாபிகள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், எவ்வளவு மேன்மைக்குரியவர்கள், பின்பற்றுவதற்கு எவ்வளவு தகுதியானவர்கள். வரலாற்றில் நிறைய செய்திகளை பார்க்க முடியும். சஹாபிகளை திட்டியவனுடைய வாழ்க்கை எப்படியானது, தனி கித்தாபுகளை எழுதியிருக்கிறாங்க. சஹாபிகளை திட்டியவனுடைய வாழ்க்கை சம்பந்தமா கித்தாபுகளை எழுதியிருக்கிறாங்க இமாம்கள். அல்லாமா இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கிரந்தம் தொகுத்து வழங்கிய எழுதி இந்த உலகத்தில் சமர்ப்பித்த அறிஞர் பெருமக்களில் அல்லாமா இப்னு அபி துன்யா ரஹ்மஹுல்லாஹ் முக்கியமானவர். சொல்லுவார்கள், நான் ஒரு ஜனாசாவிற்கு போயிருந்தேன். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி போகும்போது அதுக்கு மேலே இருந்த கஷப்து, அதனுடைய ஆடையை நான் விளக்கிட்டு பார்த்தா அந்த ஜனாசாவுடைய கழுத்துல பாம்பு சுத்தி இருக்குது. அஜ்சாதுல் அஜீபா உல் அபுதானுல் கரீபா என்கிற கிரந்தத்தில் அந்த செய்தியை பதிவு செய்றாங்க. நான் அதை பார்க்குறேன், கழுத்துல பாம்பு சுத்தி இருக்கு. அப்படியே மூடி வச்சுட்டு வெளியே வந்துட்டேன்.
வெளியே வந்து விசாரிச்சேன், இவர் வாழும்போது எப்படி இருந்தார், இவருடைய நிலைமை என்ன, இவருடைய நீக்கு போக்கெல்லாம் எப்படி இருந்து கேட்டா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள், எல்லாம் சரிதான், சஹாபாக்களை திட்டுற ஒரு கெட்ட குணம் இருந்துச்சு. சஹாபாக்களை திட்டுகிற ஒரு கெட்ட குணம் இருந்தது. அல்லாஹ் இந்த உலகத்தில் சில தண்டனைகளை கண்ணுக்கு முன்னால் காமித்து நம்மை திருத்த நினைப்பான். திருந்திக்கிறோம், திருந்தலையா இன்னும் அதுல பாதாரத்தை போய்கிட்டே இருப்போம். பெருமானாருடைய தோழர்களை பார்த்து என்னெல்லாம் சொல்றாங்க, இந்த 40 வருஷத்துல 80களுக்கு பின்னால குட்ட கத்திரிக்கா எடுப்பார் கைப்பிள்ளை, யாரை பார்த்து சொல்ற, யாருப்பா அவர்கள், அவங்க இல்லைன்னா இஸ்லாம் உண்டா, அவர்கள் இல்லை என்றால் மார்க்கம் உண்டா? என் ஹபீபை பின்பற்றி இந்த உலகத்தில் மார்க்கத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு பகுதியிலும் பரப்பிய ஸ்ரீதேவிகள் அல்லவா? அந்த ஸ்ரீதேவிகள் இல்லை என்ன மார்க்கமே இல்லையப்பா, எங்கிருந்துப்பா இந்த ஹதீஸ் வரும், எங்கிருந்துப்பா இந்த செய்திகள் நமக்கு கிடைக்கும்? எனவே தான் இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை தருகிறான். சஹாபாக்களை திட்டினால் அவனுடைய நிலைமை மோசம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபா நகரத்துல தான் ஆட்சி செஞ்சாங்க. அதை தான் தலைநகரமா வச்சிருந்தாங்க. கூஃபா நகரத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஒரு 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 பயங்கரமான செய்தி. இப்போ அங்க அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய மார்க்க அறிஞராக இருக்கிறாங்க. ஹனஃபி மதஹப் அவங்கள்ட்ட இருந்தானே வருது, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வருது. அப்போ அவங்க அங்க இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஊருக்கு வராங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்க்க போறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, ஒரு கிராமமே திரண்டு வருது. ஏன்னா 4000 பேர்கள் மாணவர்கள், அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு மாணவர்கள் 4000 பேர்களையும் அழைத்து கொண்டு இல்மின் பட்டணம் என்று சொல்லப்படுகிற, அதன் வாசல் என்று சொல்லப்படுகிற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்து நிற்கிறார்கள். இதை எழுதிவிட்டு அறிஞர் மக்கள் கீழே எழுதுவாங்க, ஒரு ஊருக்கு ஒரு தகுதியான ஆலிம் வந்தா அவரை போய் பார்க்கறது சுன்னத்து. இது சஹாபாக்களுடைய சுன்னத்து. யாரு வராங்க? ரொம்ப சங்கடமா இருக்கு மாதிரி இருக்கு. அருமையான சகோதரர்களே, அப்போ சஹாபாக்கள் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்குள்ள அப்பதான் வாராங்க. அங்கிருந்து தான் அவங்களுடைய ஆட்சி அந்த கூஃபா நகரத்தை அப்படியே தலைநகரமாக, அந்த ஹிலாஃபத்தினுடைய தலைநகரமாக மாற்றுகிறார்கள். இந்த பகுதியில ஒருத்தன் இருந்தான். இவன் எப்ப பார்த்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு 2 பேரையும் திட்டுறதுதான் இவனுக்கு வழக்கம். இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த உடனே அவனை கூப்பிட்டு வர வச்சு சொன்னாங்க. அவனை உச்ச வச்சு போய் அருவாளை எடுத்துட்டு வர சொன்னாங்க. வாளை எடுத்துட்டு வான்னாங்க. வாளை எடுத்துட்டு வந்து அவனை வீச போறதுக்குள்ள மற்றவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்ப சொன்னார்கள், இவனை இந்த ஊர் வந்து நாடு கடத்தி சிரியாவுக்கு அனுப்பிடு. நான் எங்க இருக்கிறான் அந்த பகுதியில் இவன் இருக்கக்கூடாது. எப்படி இவன் அபூபக்கரை உமரை திட்டுவான்? சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட வார்த்தை. அவர்களை திட்டுவதற்கு இன்னைக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபாக்களில் ஒருவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய மேன்மையை புரிந்து கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு தூரம் பேசுவதை கண்டித்திருந்தார்கள் என்றால் அவர்களை குட்டக்கத்திரிக்காய் என்றும் அவர்களை எடுப்பார் கைப்பிள்ளை என்றும் சொல்ல வேண்டுமானால் மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு மோசமான வார்த்தைகள். நிறைய வரலாற்றில் செய்திகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அதே போல இப்னு ஹாசின் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றார், நான் மதீனாவினுடைய சந்தையில் அப்படியே சுத்திக்கிட்டே வந்தபோது கொஞ்சம் பேர் அங்கே கூட்டமா நின்னாங்க. நான் அந்த பக்கமா போன போது என்னன்னு விசாரிச்ச போது ஒருத்தன் அலி ரலியல்லாஹு அன்ஹு திட்டிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் போனதுக்கு பின்னால ஒருத்தர் அப்படியே கடந்து வர்றார். அந்த சபையில மக்கள் எல்லாம் விலகுறாங்க. அந்த கூட்டத்துல பார்த்தா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்டார்களா, என்ன கூட்டம்? இவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டிக்கிட்டு இருக்கான். உடனே கேட்டாங்களாம், அலம் யக்குன் அவ்வலமன் அஸ்லம, முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரையா நீ திட்டுற? அலம் யக்குன் அவ்வலமன் ஸல்லா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் அவர்களோடு முதல் தொழுத அந்த சஹாபியா நீ திட்டுற? அலம் யக்குன் அஸ்ஹதன் நாஸ், மக்களிலேயே உலக பற்றற்றவராக வாழ்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுவையா நீ திட்டுற? அலம் யக்குன் அலமல்லாஹ் அலமல் இல்ம, மிகவும் அறிந்தவரான மனிதரையா நீ திட்டுற என்று இப்படி அடுக்கடுக்காக கேள்வியை கேட்ட அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கேள்வியின் இறுதியாக ஒரு துஆவை செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்ன ஹாதா ஷத்தம வலியன் மின் அவுலியாஇக், ரப்பே உன்னுடைய இறைநேசர்கள் என்றும் ஒரு இறைநேசரை திட்டக்கூடிய இந்த மனிதனுக்கு
இப்பமே இந்த கூட்டம் பிரிகிறதுக்குள்ளாலேயே நீ தண்டனை கொடுத்துருந்தாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியெல்லாம் படிச்சா கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் போல தெரியும், கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் போல தெரியும். சட்டு புட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி. அப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே துஆ செய்கிறார்கள். அந்த கூட்டம் பிரியறதுக்குள்ளால குதிரையில நின்னவன், அந்த இடத்தினுடைய பேரு அஹ்ஜாரு ஸைத், பாறைகள் நிறைந்த இடம். அங்க அப்படி நிக்கிறான், குதிரையில நிக்கிறான். சையதுனா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள். துஆ முடிந்த உடனே அவனுடைய குதிரை திமிருகிறது, அவனை தூக்கி வீசப்படுகிறது. பாறையில் போய் தலை முட்டி இரண்டாக பிளந்து அந்த இடத்திலே வஃபாத்தாகிறான், மரணமாகிறான். சஹாபாக்களை திட்டியவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக கொடுத்த தண்டனை இது. அருமையான சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் அவர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், பின்பற்றப்பட வேண்டியவர்கள். ஏன் அவங்களுக்கு இவ்வளோ சிறப்பு? அல்லாஹு தாலா ஏன் இவ்வளோ கண்ணியத்தை கொடுத்துருக்கிறான்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாப்பாவுடைய சிறப்பை நம்ம எப்போ வழங்குவோம் தெரியுமா? நம்ம ஒரு வாப்பா ஆகும்போது தான் வழங்கும், அது வரைக்கும் வழங்க மாட்டோம். அதனால இருக்கிற வாலிபர்கள்லாம் வாப்பாவை சொல்லலை, உடனே வாப்பாவுடைய சிறப்பை வழங்குறதுக்காக வேண்டி அந்த தரஜாவுக்கு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நமக்கு புரிய வரும். அப்ப இந்த வாப்பாவினுடைய புகழை நாம பேச ஆரம்பிப்போமா இல்லையா? எங்க வாப்பா அப்படி, எங்க வாப்பா இப்படி, எங்க வாப்பா உழைச்சாங்க. அப்ப இந்த சஹாபாக்கள் இந்த தீனுக்காக வேண்டி எவ்வளவு உழைத்தார்கள். இன்னைக்கு இந்த பள்ளிவாசல்ல அப்துல் காதராக, அப்துல் சமதாக, அப்துல் ஜப்பாராக இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா அன்னைக்கு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு உழைச்சது தானேங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போட்ட வித்து தானேங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசி அந்த வரஐயத்தான பேணுதலான பேச்சுக்களும் காட்டித்தந்த நல்வழியும் தானேங்க. அவங்களை எப்படி விட முடியும்? எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். ஷுஐப் அபீ தாலிபில் எம்பெருமானார் அவர்கள் 3 வருடங்கள் ஊர்விலக்கு செய்யப்பட்டு நாயகம் பெருமானார் அவர்கள் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற போது 3 ஆண்டு காலங்களை பற்றி விளக்குகிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருந்த 7 அல்லது 10 பேர்களில் நானும் ஒருவர். நாங்கள் இலைகளை புசித்து வாழ்ந்தோம். நாங்கள் எங்களுடைய தேவைக்காக வேண்டி வெளியில் சென்றால், சுய தேவைகளை கழித்து விட்டு வந்தால், எப்படி ஆடுகள் தங்களுடைய சுய தேவைகளை கழிக்கிற போது அதனுடைய உபாதைகள் இருக்குமோ அதே போல் எங்களுடைய உபாதைகள் அமைந்திருந்தது. காரணம், இலைகளை புசித்து வாழ்ந்தோம். 3 ஆண்டு காலம் ஊர் விலக்கி வைக்கப்பட்டோம். எந்த திருமணங்களுக்கும் எங்களுக்கு சேர்வதற்கு அனுமதி இல்லை, எந்த சுககாரியங்களுக்கும் சேர்வதற்கு அனுமதி இல்லை. ஒட்டுமொத்தமாக மக்கத்து பள்ளிவாசலில் காபத்துல்லாவில் ஒரு போடு போடப்பட்டது, இவர்களோடு யாரும் சேரக்கூடாது. கடைசியாக வரலாற்றில் எழுதுகிறார்கள், கரையான் வந்து அது அரிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் நாங்கள் மக்காவிற்குள்ளாலேயே நுழைந்தோம். இப்ப எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருந்த அந்த சஹாபிகள் அதையெல்லாம் கடந்துதான் இந்த தீனை கொண்டு தந்தாங்க. இப்போ அவங்க எவ்வளவு மேன்மைக்குரியவர்கள், அவர்களை பற்றி பேச வேண்டிய கடமை நமக்கு எவ்வளவு இருக்கிறது, அவர்களை நேசிக்க வேண்டிய தேவைகள் நமக்கு எவ்வளவு இருக்கிறது. சஹாபாக்களுடைய செய்திகள், நிறைய வரலாற்று செய்திகளை, தியாகங்களை சொல்லி வருகிற வரிசையில் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபி. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்மார் என்று சொல்லப்படுகிற ஹுசாயி கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு, எஜமானிக்கு அடிமையாக இருந்தவர்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருக்கும்போது இவங்க எப்படியோ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கிற தகவல் என்ன செய்யுது, அவனுடைய எஜமானுக்கு தெரிய வந்த உடனே இஸ்லாத்தை விட்டு வெளியே வர்றதுக்காக வேண்டி அந்த அம்மா ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, நான் ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். இப்போ ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தொழில் என்ன அப்படின்னா, இரும்பை நல்ல காய்ச்சி அதை பக்குவப்படுத்தி வாள்களும் அம்புகளும் வில்லுகளும் செய்வது அவருடைய தொழில். இப்போ அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த இரும்பு காய்ச்சப்பட்ட படுக்கப்பட்டிருந்த அவைகளை எல்லாம் எடுத்து விதறி பூமியில் பரத்தப்பட்டு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு மேலாக படுக்க வைக்கப்படுகிறார். மல்லாக்க படுக்க வைத்து ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சுக்கு மேலே ஒருத்தன் 2-3 பேர் காலை வச்சு அமுத்தி பிடிச்சிருக்கான். அவங்க எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிருக்கிறான். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல்கள் அப்படியே, அந்த தோள்கள் அப்படியே உருகி வந்து அவர்களை படுக்க வைத்திருந்த அந்த இரும்பு கம்பிகள், காய்ச்சப்பட்டிருந்த அந்த நெருப்பு கங்குகள் எல்லாம் அணைய ஆரம்பித்தது. படுக்க வைத்து அதிலேயே எழுந்து விடக்கூடாது என்பதற்காக அமுத்தி பிடிக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பக்கமா கடந்து போகும்போது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையில இரும்பு கம்பியை படுக்க வச்சு இழுக்கிறாங்க. இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறான்.
பெருமானார் அவர்கள் பார்த்து அவங்களால பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹும் ரஹம் ஹப்பாப், யா அல்லாஹ் நீ ஹப்பாபுக்கு நீ ரஹ்மத்து செய். பெருமானார் அவர்கள் இவ்வளோ தான் துவா செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லையே யார் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வேதனைப்படுத்தினார்களோ அந்த அன்மார் என்று சொல்லப்படுகிற அந்த நபருக்கு ஒரு நோய் வருது. அதாவது நாய் கத்துற மாதிரி நோய், நாய் கத்துற மாதிரி நோய். இந்த நோய்க்கான மருத்துவம் என்ன தெரியுமா? கம்பியை பழுக்க வச்சு தலையில இழுக்கணும். மன் லஹிக்க துஹிக்கன்னு அரபியில சொல்லுவாங்க. எவன் சிரிக்கிறானோ சிரிக்கப்படுவான், மன் லரப துரிப அடிக்கிறவன் அடிக்கப்படுவான்னு சொன்ன மாதிரி எந்த கம்பியை பழுக்க வைத்து ஹப்பாப் ரலியல்லாஹுடைய தலையில் இழுக்கப்பட்டதோ அதை போல அதற்கு ஏற்பாடு செய்தவனுடைய தலையை அல்லாஹ் மருத்துவத்திற்காக வேண்டி இழுக்க நிலைமையாக்கி விட்டான். வரலாற்றில் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வந்த போது உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நான் ஹப்பாபை பார்த்து கேட்டேன், ஹப்பாப் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இந்த தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டீங்களே, உங்களுடைய கஷ்டம் என்னன்னு கேட்டபோது ஹப்பாப் ரலியல்லாஹு சட்டையை கலட்டி பின்னால காமிச்சாங்களாமா முதுக. உமர் ரலியல்லாஹு அழுதுட்டாங்க. உமர் சொல்லுகிறார்கள், அங்கங்கையா பள்ளம் பள்ளமா கிடக்குது, சில இடங்கள்ல சதைகள் இல்லை, இந்த தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டதினார் சதைகள் இல்லை. மரதிலான் சொல்லுகிறார்கள், நான் இதுக்கு முன்னால் எப்படி நான் பார்த்ததே இல்லை யாரையுமே. அதனால தான் சொல்றது சஹாபாக்களை நேசிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு அந்த தலைப்பை கொடுத்துருக்குறாங்க, சஹாபிகள்லாம் யாருன்னு விளங்குறதுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு நேரம் சுபுகு தொலை வர்றதுக்கு நமக்கு முடியல, கொஞ்சம் குளிரா இருந்தா என்ன ஹாஜியார் என்னை காணும், அல்லது இமாமு தான் வரல என்ன ஆலிம்சா காணும் கேட்பாங்க. குளிருதுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னங்க குளிருன்னு திரும்ப கேள்வி வரும். நமக்கு ஒரு நேரம் வர முடியவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு நேரத்திற்கு வருவதற்கு இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே. ஆனால் அந்த சஹாபிகள் பழுக்க வைத்த கம்பிகளிலும் சுட்டெறியக்கூடிய மணல்களிலும் கிடந்து உருண்டு தோள்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு இந்த தீனை கொண்டு வந்த சஹாபாக்களை நினைவு கூற வேண்டாமா? அவங்கள பத்தி பேசணும்னா ஒரு பாக்கியம் வேணுங்க. அவங்கள பேசுறதுக்கு அவங்களுடைய பெயர்களை நாவில் உச்சரிப்பதற்கு ரப்பின் நமக்கு ஒரு நசீபு தௌஃபீக் வேணும். அவனுக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். ஈமான் அவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு ஈமானுக்கு மதிப்பு இல்லை. யார் யாரு கூடயோ எதற்காக வேண்டியோ ஆசைப்பட்டு செல்லுகிற ஒரு சமூகமாக மாறிவிட்டது. மக்காவுல அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் ஒருத்தர் இருந்தார். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் மக்கால எல்லாருமே திட்டி முடிச்சாங்க. ரொம்ப கழிசடையா வாழ்ந்தவர். ஒரு கட்டத்துல வெறுத்து போய் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் இந்த ஊரை விட்டே போயிடுவோன்னு சொல்லி கிளம்பிட்டார். அப்படி கிளம்பி போகும்போது எங்கேயாவது போய் நம்ம உளுந்து மௌத்தா போயிடலான்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பாறையை பார்க்குறாரு. அந்த பாறை மேலே ஒரு குகை தெரியுது. அந்த குகைக்குள்ளால ஏறி போறாரு. அங்கே ஏதாவது விஷ செந்துக்கள் இருந்தால் நம்மளை கடிக்கட்டும், நம்ம மௌத்தாயிடலாம். உள்ள போனா பெட்டி பெட்டியா இருக்குது. அந்த பெட்டி பெட்டியா இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள கையை விடுவோம், ஏதா இருந்தா கடிச்சிருன்னு சொல்லிட்டு உள்ள கையை விடலான்னு சொல்லி அந்த பெட்டியை மரப்பெட்டியை திறக்கிறாரு. உள்ள பார்த்தா வைரங்களும் வைடூரியங்களும் இருக்குது. வந்தது எதுக்கோ, கிடைச்சது டபுள். அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் பார்த்தாரு, எல்லாத்தையும் அள்ளி போட்டு நினைச்சாரு, நம்ம எதுக்கு மௌத்தா போகணும்? பணம் மனுஷனை எப்படியெல்லாம் மாத்துது பாருங்களேன். சாவ போன மனுஷனுக்கு திரும்ப வாழ்க்கை, நம்ம எதுக்கு மௌத்தா போகணும்? இதெல்லாம் எடுத்துட்டு மக்காவுக்கு போவோம், ஃபுல்லா சதக்கா செய்வோம், பெரிய விருந்து உபசரணை செய்வோம், நம்ம லைஃபை மாத்துவோம் என்னாரு. அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் மக்காவுக்கு போனாரு, லைஃபை மாத்தினாரு, விருந்து உபசரணம் செய்தாரு, பெரிய கொடையாளியாக மாறினார். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தை பார்த்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லையா, அவர் சொர்க்கவாசியான்னு கேட்டாங்க. இப்போ நாயகம் சொல்லுவார்கள், நான் அப்துல்லாஹ் இப்னு ஜுதானுடைய அந்த சாப்பாடு பாத்திரத்தை எல்லாம் பார்த்துருக்கிறேன். நம்ம ஒட்டகத்துல நின்றுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு வாங்கணும், அவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்சு இந்த மக்காவுக்கே சாப்பாடு போட்டவர் அப்துல்லாஹ் இப்னு ஜுதான். ஆனா ஆயிஷா, அவர் சொர்க்கத்துக்கு போகமாட்டாரே ஆயிஷான்னு சொன்னார்கள். அவர் சொர்க்கத்துக்கு போகமாட்டார் ஆயிஷா. யார சொல்லலாம், என்ன சொல்றீங்க? இவ்வளோ உபசரிப்பு, இவ்வளோ கொடையாளியாக வாழ்ந்தாரே, அவர்கிட்ட ஈமான் இல்லையே ஆயிஷா? நாயகம் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் ஈமானை ஏற்றுக்கொள்ளலையே ஆயிஷா. இப்போ இந்த ஈமான் எவ்வளோ மதிப்பானது. அந்த ஈமான் ரப்பு நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? அந்த ஈமான் நமக்கு வர்றதுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யாரு? அந்த உத்தம சஹாபாக்கள். இப்போ அவர்களை நாம நேசிக்கணுமா இல்லையா? அவர்களை நாம பின்பற்றணுமா இல்லையா? அவர்களை பேச வேண்டுமா இல்லையா? அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது ஃபர்தா இல்லையா?
அருமையான சகோதரர்களே, அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். அந்த சஹாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் மீது அதிகமாக நாம் நேசம் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அந்த உள்ளங்கள் ஹபீபை நேசித்த உள்ளம், அந்த உள்ளங்கள் ஹபீபுக்காக வேண்டி வாழ்ந்த உள்ளம். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். மதீனாவில் 13 வயசு சிறுவர் தொல்ஹத் பின் பர்ரா என்ற ஒரு சிறுவர், இஸ்லாத்துக்கு வரல அவர் இன்னும். இந்த தொல்ஹத் பின் பர்ரா தன்னுடைய வாப்பா உம்மாவுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஆள். பாப்பா உம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு வாழக்கூடிய 13 வயசு பிள்ளை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு டிராவல் பண்றாங்க. அங்கிருந்து கிளம்பி இங்க வர்றாங்கங்கிற செய்தி அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் முதல்ல வந்த இடம் இங்க குபாவுக்கு தானே, இவருடைய இருப்பிடமும் குபா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுக்கு வந்து இறங்குறாங்க, மக்காவிலிருந்து வந்து இறங்குறாங்க. இந்த சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய தொல்ஹத் பின் பர்ரா என்பவர் பெருமானார் அவர்களை தூரத்திலிருந்து பார்க்கிறார். என்ன அழகா இருக்கிறாங்க, என்ன ஒரு பொன் வதனம், அப்படி பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறார். தூணுக்கு பின்ன நிற்பாரு, இப்படி பார்ப்பாரு, அப்புறம் மறைஞ்சிக்குவார். இப்படியே நாட்கள் கழியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி செய்திகள் சேகரிக்க ஆரம்பிக்கிறார். யார் இவர், ஏன் இவங்களை கூடி இந்த மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க, ஏன் இவருக்கு இவ்வளவு மதிப்பு, இவ்வளவு வரவேற்பு என்றெல்லாம் குபா மஸ்ஜிதுல அந்த வெளிப்பகுதியில நின்று இந்த 13 வயசு பிள்ளை தொல்ஹத் பின் பர்ரா என்பவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பக்கத்துல போய் சொல்லுவாரு, நான் உங்களை நேசிக்கிறேன், உபுசுத்தி எதைக்க யா ரசூலல்லாஹ், உங்க கையை கொஞ்சம் கொடுங்களேன்னாங்க. பர்ராவுக்கு வழங்கிட்டு சாதாரணமான ஆள் இல்லை, நம்ம ஊருக்கு வந்திருக்கிறது முக்கியமான ஆள், பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர பேர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. உபசுத்தி எதைக்க உபாயோக்க யா ரசூலல்லாஹ், உங்க கரத்தை கொஞ்சம் கொடுங்களேன், நான் பைஅத்து செஞ்சுக்கிறேன். நாயகம் திரும்ப கேட்பாங்க, வைன் அமர்த்துக்க பி கத்திஅத்தி வாலிதைக், நான் உன் கரத்தையெல்லாம் தர்றேன்ப்பா, என் கரத்தை உனக்கு தர்றேன், உங்க வாப்பா உம்மாவை விட்டுட்டு வந்துருன்னு சொன்னா என் கூட நீ வருவியான்னு கேட்ட உடனே மடமடான்னு கண்ணுந்து தண்ணி வருது பர்ராவுக்கு. நான் எங்க வாப்பா விட்டு எப்படி வருவேன், எங்க உம்மா வாப்பா எனக்கு அவ்வளோ விருப்பம்லான்னு சொல்லிட்டு திரும்ப நடை கட்டிடுவார். முதல் நாள் போயிடுறாரு. திரும்பவும் தூண் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை அப்படி எத்தி பார்க்கறது என்ன, மறைஞ்சு நிற்கிறது என்ன, நாயகத்தின் அவர்களுடைய உள்ளத்தில் ஒட்டி கொண்டார்கள். 2வது நாளும் போறாரு. உபசுத்தி எதைக்கு உபாயோக்க யா ரசூலல்லாஹ், உங்க கரத்தை கொடுங்களேன், நான் இஸ்லாத்துக்கு வர்றேன். நாயகம் திரும்பவும் கேட்பாங்க, வைன் அமர்த்துக்க பி கத்திஅத்தி வாலிதைக், உங்க உம்மா வாப்பாவை விட்டுட்டு வானா நீ வருவியா? திரும்பவும் மடமடான்னு அழுதுகிட்டே போயிடுவார். 3வது நாளும் வர்றார். 2வது நாளும் போய் ரசூலுல்லாஹ்வை இப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தவர். 3வது நாள் வர்றார். உபசுத்தி எதைக்க உபாயோக்க யா ரசூலல்லாஹ், பெருமானார் அவர்கள் ஷரஃபான அந்த கையை கொடுப்பார்கள், முபாரக்கான கரத்தை கொடுத்து விட்டு சொல்லுவார்கள், தல்ஹா, நான் உறவுகளை துண்டிப்பதற்காக வந்தவன் அல்ல, நான் உறவுகளை துண்டிப்பதற்காக வேண்டி வந்தவன் அல்ல. வலாக்கின் அஹ்பப்த அல்லா யகூன ஃபீ தீனிக ரைபா, உன்னுடைய இந்த மார்க்கத்தில் எந்த சந்தேகமும் உனக்கு இருக்கக்கூடாது, ஒரு வலுவை உறுதி ஏற்படுத்துவதற்காகத்தான் பேசினேன், என்னோடு அமரலாம் என்ற போது எங்கிருந்து தான் வந்ததோ சந்தோஷம். தொல்ஹத் பின் பர்ரா ஆனந்தத்தில் அப்படியே தத்தளித்தார், ஆனந்தத்தில் அப்படியே மிதக்கிறார். ஒவ்வொரு நாளும் பெருமானாருடைய சபைக்கு வருகிறார், நாயகத்தின் பொன்மொழிகளை கேட்கிறார், அப்படியே அதை சுவாசிக்கிறார், ரசிக்கிறார். இப்படியே நாட்கள் கழிகிற போது ஒரு நாள் தொல்ஹத் பின் பர்ரா வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். நாயகத்தை பார்த்து சொல்லுவார், முர்னி யா ரசூலல்லாஹ், முர்னி யா ஹபீபல்லாஹ், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நான் இப்ப செஞ்சிருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சடனா பெருமானார் சொன்னார்கள், ஓடி போய் உங்க வாப்பா அம்மாவை கொலை செஞ்சுட்டு வாங்க. ஒண்ணுமே பேசலையே. தல்ஹத் பின் பர்ரா அப்படியே எந்திரிச்சாரு, நடக்க ஆரம்பிச்சாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அவரை கூப்பிடுப்பா, போய் வெட்டிட போறான்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள் போய் அழைத்துட்டு வந்தாங்க. நாயகம் சொல்லுவார்கள், தல்ஹா, நான் உறவுகளை துண்டிப்பதற்காக வந்தவன் அல்ல, உன்னை சோதிப்பதற்காகவே இந்த செய்தியை சொல்கிறேன். 13 வயதுல டிராவல் பண்ற தல்ஹத் பின் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திடீர்னு ஒரு நோய் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயாச்சு. இங்க நோயில இருக்கும்போது இந்த செய்தியை கேள்விப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறதுக்கு வர்றாங்க. தல்ஹத் பின் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு மயக்க நிலையில இருக்கிறாங்க. திடீர்னு எந்திருப்பாங்க, ஏன்னா ஹபீப் என்ன செய்யறான்னு கேட்பாங்க, அடுத்த மயக்கமாயிருவாங்க. இந்த மயக்க நிலையில இருக்கும்போது பெருமானார் அவர்கள் பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. வந்து சந்திப்பார்கள்.
சந்தித்து விட்டு சொல்வார்கள், நான் வந்து போனதாக நீங்கள் தல்ஹாவிற்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் திரும்ப மதீனாவுக்கு போகும்போது மயக்கம் தெளிந்து பர்ரா ரலியல்லாஹு தல்ஹத் பின் பர்ரா எழுந்திருப்பார்கள். என் ஹபீப் வந்தார்களா என்று கேட்பார்கள். ஆமா வந்தார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நான் வஃபாத்தாகிவிட்டால் என் ஹபீபுக்கு செய்தி சொல்ல வேண்டாம், என் ரசூலுக்கு செய்தியை சொல்ல வேண்டாம். காரணம், நான் வஃபாத்தாகின செய்தியை கேள்விப்பட்டு பெருமானார் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு இரவு நேரங்களில் வந்தால் அவர்களை எதிரிகள் தாக்கிவிடக்கூடும். என் ஹபீபினுடைய உடலில் ஒரு சின்ன காயம் கூட ஏற்படுவதை இந்த தல்ஹத் பின் பர்ரா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வஃபாத்தாகிறார்கள். மறுநாள் காலையில் பெருமானார் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, செய்தியை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்குகிறேன். அப்ப பெருமானார் அவர்களை நேசித்த மார்க்கத்தை நம்மளவில் கொண்டு வந்து சேர்த்து இந்த தீனை இதுவரையிலையும் இங்கே ஓங்கி ஒலிப்பதற்கு அடித்தளமாக இருந்த அந்த சஹாபிகளை நாம் நேசிக்க வேண்டும், அவருடைய புகழ்களை பேச வேண்டும். மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிறைந்த பாக்கியம் நிறைந்த மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு கடையநல்லூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபைக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் ஆலிம்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு வ அஹ்ஸனல் ஜஸா. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله.